உங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளும் சரியாக வேலை செய்கிறதா? அதுதான் ஆரோக்கியம். நீங்க 3வது மாடி நடக்கும்போது மூக்கால மூச்சை இழுத்து வாயால வேகமா வெளியில விடுறீங்க அப்படின்னா உங்க உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது உடலுக்கு ஆரோக்கியம் எது அப்படின்னா யோக பயிற்சி, எக்ஸசைஸ் தான். வாக்கிங், ஜாகிங், இதுதான். இந்த சூரிய நமஸ்காரத்தை எல்லாரும் பண்ணலாம். மிக சரியான முறையில அளவோட செய்யணும், நிறைய செய்யாதீங்க. யோகாவையும் எக்ஸசைஸையுமே கூட நிறைய பேர் ஒர்க் மாதிரி நினைச்சுக்கிட்டு கரெக்டா செய்யறாங்க. அப்படி செய்யாதீங்க. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் நாம் எப்போவுமே அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், பார்க்குறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து அட்ராக்ட் ஆகணும், வசீகரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. 4 தடவை ஒருத்தங்க நம்மளை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டா நம்மளே போய் உடனே கண்ணாடியில் நம்மளை பார்த்துப்போம், சாதாரணமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகு அப்படிங்கிறது எதுங்க? எங்கேருந்து வந்திருக்கு அழகு? கருப்பு அழகு இல்லை கருப்பு அழகு இல்லை, சிகப்பு அழகு இல்லை சிகப்பு அழகு இல்லை அப்படின்னு பலவிதமான பட்டிமன்றங்கள் போயிட்டே இருக்கலாம். அழகு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் தாங்க இருக்குது. நல்ல 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்த உடனேயே நீங்கள் உங்கள் முகத்தை போய் கண்ணாடியில் பாருங்கள். நல்லா தூங்கி எழுந்த பிற்பாடு முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது முகத்தில் ஒரு தெளிவும் ஒரு ஆரோக்கியமும் தெரியணும். கண்ணுக்கு கீழே பஃபியாகவும் முகம் ஊதி போயும் கண்ணு கீழே கருவளையமாகவும், அப்படியே சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும், கண்ணுக்கு கீழே கருவளையம் அதிகமாக இருக்கும், முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொலிவே இல்லாமல் இருக்கும், ஸ்கின்னில் ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும், எப்போவுமே எரிச்சலாக இருப்பாங்க, எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அழகு அப்படிங்கிறதுக்கு ஒரு அவுட்லைன் வச்சுருக்கோம் நம்ம, இப்படி தான் இருக்குன்ட்டு. அதனால தான் அந்த காலத்திலே சொன்னாங்க, கருப்பே அழகு காந்தலே ருசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிச்சடி உப்புமாலாம் பண்ணும்பொழுது அந்த கடாயில் அடியில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த காந்தல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. நிறைய வீட்டில் அதுக்கு அடிச்சுக்குவாங்க. எங்கள் வீட்டில் கூட அது உண்டு. அந்த அந்த கீழே இருக்கிற அந்த காந்தல் அந்த லைட்டாக தீஞ்சு போயிருக்கோம், இல்லைனா ப்ரௌனிஷாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் உப்புமாவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அடியில் இருக்கிற அந்த கடாயில் அதை எடுத்து சாப்பிட்றதே தனி ருசி தான். காந்தல் ருசி கருப்பே அழகுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அப்படி இருக்கிறவங்களும் அதை நம்ம கருப்பாக இருக்கோன்னு நினைக்கக்கூடாது. இப்போ அந்த கலர் இதுவே கிடையாது. நீ என்ன திறமையோடு இருக்க, என்ன படிச்சிருக்க, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த உயரத்தை அடையிற அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அழகு அப்படிங்கிறது ஆரோக்கியம் அப்படின்னு நான் சொன்னேனே, அந்த ஆரோக்கியம் எங்கே இருக்குது? இவ்வளோ ஹைட் இருந்தால் இவ்வளோ உடம்பு இருக்கணும், இவ்வளோ உடம்பு இருந்தால் இந்த மாதிரியான தோற்றம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளும் சரியாக வேலை செய்கிறதா? அதுதான் ஆரோக்கியம். நல்லா தூங்கி எழுந்தோன்னே நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். கண்ணாடியில் பார்க்கும்பொழுது அந்த முகம் தெளிவாக இருக்கணும். அப்படி இருந்தாலே அந்த நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பர் 1 ஆரோக்கியத்திற்கான முதல் படி. 2வது, பெட்ரூம்லேருந்து முகத்தை கண்ணாடியில் பார்க்குறீங்க, நேராக வாஷ்ரூமுக்கு போகிறீங்க. ரெஸ்ட் ரூமில் போன உடனேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய எந்த பிரயத்தனமும் இல்லாமல் தானாக நல்ல பாத்ரூம் போய் உங்களுக்கு யூரின் போய் நல்ல மோஷன் போகணும். மோஷன் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் போய் உட்கார்ந்த உடனேயே உங்களுடைய மோஷன் அந்த தண்ணியில் வாழைப்பழம் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இதில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசுகிறதுக்கு என்னங்க அசிங்கமாக இருக்காரு? அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மலம் போனால் பலம் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 தடவை டைரியா போச்சுன்னா நமக்கு அப்படியே வேலைன்னு போயிடுவோம். ஸோ காலையில் மோஷன் போகிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, எப்படி ஒரு வாழைப்பழத்தை நீளமாக இருக்கோ அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி போய் அது தண்ணியில் அது கலங்கி இருக்கக்கூடாது. இப்போ நம்மலாம் முன்னாடியெல்லாம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணோம், நம்ம இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டில் அதில் வாட்டர் இருக்கும், அந்த வாட்டரில் அப்படியே போய் அடியில் போய் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட உடம்பு, உங்களோட வயிறு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நல்ல மோஷன் போயிட்டு வெளியில் வந்த பிற்பாடு வயிறு ஃப்ளாட் ஆகி காலியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்கள் வயிறு ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். இது 2வது ஆரோக்கியத்துக்கான அடித்தடை. 3வது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு லைட்டான ஒரு பசி உணர்வு இருக்கும். ஏன்னா தூங்கி எழுந்த பிற்பாடு அவ்வளோ பசிக்காது. ஆனால் 8 மணி 8:30க்கு உங்களுக்கு லைட்டாக பசிக்குது, சாப்பிட்டா தேவலை, அந்த உணர்வு இருந்ததுன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 8 மணிக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு போய்ட்றீங்கன்னா 1:30 மணி வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா 1லேருந்து 1:30 மணிக்குள்ளார 2 மணிக்குள்ளார நல்ல பசி எடுக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய உடம்பு நீங்கள்
ஒரு 2 மாடி 3வது மாடியில் ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் வந்து லிஃப்ட்டு அன்றைக்கி ஒர்க் ஆகலை, அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா, நீங்கள் 3வது மாடி நடக்கும்போது மூக்கால் மூச்சை இழுத்து வாயால் வேகமாக வெளியில் விடுறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக 3வது மாடி வர்ற வரைக்கும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது, நல்ல லெங்க்தி ப்ரீத்து தான் இழுத்து விடுறீங்க, மூக்கால் தான் மூச்சு இழுத்து விடுறீங்க, வாயை திறந்து மூச்சு இழுத்து விடலை அப்படின்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி காலையில் தலை வாரும்போது சீப்பில் கொத்து கொத்தாக முடி இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சீவுறீங்க, ஒரு 4-5 கட்டுற முடி தான் அதில் வருது, மற்றபடி ரொம்ப முடி இல்லை அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். தலையில் முடி நிறைய இருந்து சீவ அது வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த கற்றையாக வெளியில் வருது அப்படின்னா ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். இது அடுத்தது. ஸோ நீங்கள் பசித்து சாப்பிட்றீங்க இல்லையா, சாப்பிட்டு முடித்து 3லிருந்து 4:30 மணிக்குள்ளார உங்களுக்கு அந்த சாப்பிட்ட சாப்பாடு மோஷனாக வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் வயிறு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது ஏதோ ஒரு மூடியை திறக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு இதை ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை செவுத்தில் எங்கே ஆகிடுச்சு, உடனே நகம் உடஞ்சி விழுது அப்படின்னா ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். எவ்ரி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை உங்களோட நகத்தை வெட்டணும், அவ்வளோ நகம் வந்து நல்லா வளர்ந்து இருக்குது, உறுதியாக இருக்குது, வளையாமல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி படுத்த உடனேயே நல்லா தூங்கிட்டீங்க, படுத்து கொஞ்ச நாளைக்கெல்லாம் எனக்கு நல்ல தூக்கம் வந்துடுது அப்படின்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஆரோக்கியத்திற்கான நிலைப்படிகள். சரி, ஆரோக்கியம்னு சொல்லிட்டு போகிறோமே, எது ஆரோக்கியம் இல்லை? முதல்ல உங்களுடைய உடம்பு உங்களுடைய ஒரு வயதுக்கேற்ற பருமன் இருக்கலாம். அதாவது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஒரு மித்து இருக்குது. போன தடவை நம்ம வந்து எபிசோடில் கூட யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க, குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னுட்டு. அப்படி கிடையாது. குண்டாக இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியம் இல்லை, ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியம் அப்படின்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஏன் வியாதி வருது, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? அப்படி கிடையாது. உண்டோ ஒல்லியோ உடல் ஆரோக்கியமாக இருக்கா, இந்த நான் சொன்ன நிலைப்படிகள் எல்லாமே சரியாக இருக்கா, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது இந்த குண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட்டுக்கான வெயிட் இருக்குது. ஓகேங்களா? ஓரளவுக்கு இப்போ ஒரு 5 அடி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீங்கள் வந்து டைம் டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா 48 கிலோ இருக்கும். 48 ரொம்ப குறைவு. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதில் போட்டிருக்கோம் 48ன்னு அட்டவணை போடுறாங்களே, இது எல்லாமே வெளிநாட்டில் உள்ளவங்க பண்ணுறது. நமக்கு அப்படிங்கும்போது நம்மளுடைய உடல்வாகுன்னு பார்த்திங்கன்னா 5 அடி இருக்கிறவங்களுக்கு ஒரு 54-55 கிலோ இருக்கலாம். 55 கிலோ வரைக்கும் இருந்தாங்க, 54 கிலோ வரைக்கும் இருந்தாங்கன்னா அது வந்து வெயிட்டு, ஒவ்வொரு வெயிட்டு கிடையாது. ஆனால் 60-64னா ஓவர் வெயிட்டு. 64லேருந்து 70 தொட்டாங்க, 70க்கு அப்புறம் போயிட்டாங்கன்னா ஒபிசிட்டி. அதனால் அதாவது அதிக உடல் பருமன்னு அர்த்தம். இப்போது உங்களுடைய உடலுக்கு தகுந்த அளவு வெயிட் இல்லை அப்படின்னு நீங்கள் அண்டர் வெயிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அது வேறு பிரச்சனை. அண்டர் வெயிட் பிரச்சனையை நம்ம அப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி அதிக உடல் பருமனுக்கான பிரச்சனையை பார்ப்போம். இப்போ என்கிட்ட ஆஸ் அ யோகா டீச்சர் நான் வந்து என்கிட்ட எனக்கு உடல் பருமன் குறையணும், எனக்கு ரொம்ப நான் ஒபிசிட்டாக இருக்கேன், ரொம்ப பருமனாக இருக்கேன், எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, முதல் விஷயம் வெளியில் சாப்பிட்றத குறைங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். வெளியில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அதை எத்தனை தடவை சூடு பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு உடல் பருமன் நீங்கள் குறையணுன்னா முதல்ல வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல வெளியில் சாப்பிட்றத நிறுத்துங்க. அது ஒன்று. ரெண்டாவது, உப்பினுடைய அளவும் சர்க்கரையினுடைய அளவையும் குறைங்க. முழுமையாக சர்க்கரையை குறைச்சிடுறது ரொம்பவே நல்லது கொஞ்ச நாளைக்கு. அதாவது லைஃப் லாங்கு கிடையாதுங்க. உங்களோட உடல் பருமன் சரியான அளவு வர்ற வரைக்கும் சுகர் அளவு, அதாவது சர்க்கரை சேர்ந்த பொருட்களை சாப்பிட்றது நிறுத்துங்க. 3வது, பேக்கரி ஐட்டம்ஸ், மைதா சார்ந்த சாப்பாடை அந்த உணவு வகைகளை சுத்தமாக நிறுத்திட்டு 4வது, நிறைய காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கணும். 5வது தான் நம்மளோட பாயிண்ட்டுக்கு வரும், யோகா பயிற்சி பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யோகா பயிற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு உங்களுடைய உடல் பருமன் சரியாக குறையும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து நான் வந்து உடல் பருமனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சப்ளிமெண்ட்ரி சாப்பிட்றது, நிறைய ஹெல்த் ட்ரிங்க்கு குடிக்கிறது, இது மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. பட் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டை விட நான் சொல்கிறது உடலுக்கு ஆரோக்கியம் எது அப்படின்னா யோகா பயிற்சி, எக்ஸசைஸ் தான். வாக்கிங், ஜாகிங், இதுதான். சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், டேபிள் டென்னிஸ் விளையாடலாம், ஷட்டில்காக் விளையாடலாம். இது எல்லாமே எப்படி நீங்கள் கிராஜுவலாக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போனீங்களோ அது மாதிரி கிராஜுவலாக குறைச்சா தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இல்லைன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, என்னங்க உங்களுக்கு எதாவது டயபெட்டிஸா, உடம்பு சரியில்லை, ஏன்னா அப்படியே ஆணு இருக்கீங்கன்ட்டு. ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை சுரப்பிகளும் நம்மளோட வெயிட்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சுரந்துட்டுருக்கு. திடீர்னு நீங்கள் அந்த கொழுப்பை குறைச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம உடம்புக்கு கொழுப்பு ரொம்ப அவசியம்.
கொழுப்பு அதிகமானாலும் பிரச்சனை, கொழுப்பு குறைஞ்சாலும் பிரச்சனை. அந்த கொழுப்பு சத்து அப்படிங்கிறது திடீர்னு கரைக்கப்படும் பொழுது இந்த சுரப்பிகள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி ஒரு மாதிரி இம்பேலன்ஸ் ஆகிடும். இம்பேலன்ஸ் அதனால தான் ஒரேடியாக உடம்பை குறைக்கும் போது ரொம்ப அசிங்கமான தோற்றம் உடையும். அது மட்டும் இல்லாமல் சதைகள்லாம் சேகாகி தொங்க ஆரம்பிக்கும். அப்போ சதை தொங்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா 2 விஷயம் பண்ணணும். 1 மணி நேரம் வாக்கிங், 1 மணி நேரம் யோக பயிற்சி. என்னவெல்லாம் யோக பயிற்சி எல்லாம் பண்ணால் உடம்பை குறைக்கலாம். இதில் முக்கியமானது நான் சொல்கிறது சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரத்தை எல்லாரும் பண்ணலாம். மிக சரியான முறையில் அளவோடு செய்யணும். நிறைய செய்யாதீங்க. அதிகமாக சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சில பேர் எல்லாம் 100, 108, 200 அப்படியெல்லாம் செய்கிறாங்க. முட்டி ரொம்ப தேஞ்சு போயிடும். அதனால் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, உடம்புக்கு எது எவ்வளவு தேவையோ அவ்வளவு பண்ணுங்கள். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க்கு வேறு, ஒர்க் அவுட்டு வேறு. ஒர்க்கு அப்படிங்கிறது நம்ம டெய்லி செய்கிற மெக்கானிக்கல் ஒர்க்கு. ஒர்க் அவுட் அப்படின்னா அந்த ஒர்க்லேருந்து வெளியில் எந்த விதமான நிர்தாட்சணமும் இல்லாமல் அழகாக படுத்துட்டு நம்ம உடம்பை முழுமையாக ரிலாக்ஸ்டாக நம்ம உடம்புக்கான பயிற்சிகளை செய்கிறது தான் ஒர்க் அவுட். ஸோ யோகாவையும் எக்ஸசைஸையுமே கூட நிறைய பேர் ஒர்க்கு மாதிரி நினச்சிக்கிட்டு கரெக்டாக செய்கிறாங்க. அப்படி செய்யாதீங்க. ரிலாக்ஸ்டாக எவ்வளோக்கு எவ்வளோ சரியாக செய்கிறீங்களோ, இன்றைக்கு நான் சொன்ன இந்த முறைகளை எல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக உடம்பில் இருக்கக்கூடிய அன்வான்ட் சதையெல்லாம் குறைக்கப்பட்டு சரியாக அழகாக பார்க்குறதுக்கு நல்லா இருப்பீங்க. இப்போது இந்த 2024 அதுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் எக்ஸலில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா எக்ஸலுக்கு வரணும். எக்ஸலில் இருக்கிறவங்க லார்ஜில் இருக்கிறவங்க எக்ஸுக்கு கீழே அப்படியே ஸ்மால் எக்ஸுக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படாதீங்க. மீடியம் இல்லைன்னா லார்ஜ். இந்த லார்ஜிலேருந்து மீடியம் வந்துட்டிங்கன்னா போதும். யாராக இருந்தாலுங்க, உங்களுக்கு ஒரு அளவு சொல்கிறேன். உங்களுடைய ட்ரெஸ்ஸு மீடியத்தில் இருந்ததுன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கங்க. உங்கள் உடம்புல அன்வான்ட் சதை இல்லை. அதனால் தயவு செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். குளிக்கும்போது ஆடைகளை எல்லாம் களைந்துட்டு உங்கள் உடம்பை பாருங்கள். எந்தெந்த இடத்துல சதை அதிகமாக இருக்குது, எதெல்லாம் நாம் குறைக்கணும் அப்படிங்கிறத தினமும் பாருங்கள். தினமும் பார்த்துட்டு நான் பார்த்தேன் குறைக்கணுங்கிறத மட்டும் 2025, 26 வரைக்கும் எடுத்துகிட்டு போகாமல் இன்றைக்கே அதற்கான முயற்சியில் இறங்குவோம். முதல் படியாக 1 மணி நேரம் டெய்லி வாக்கிங் போகிறதுங்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. எந்த ஒரு மனிதனும் 1 மணி நேரம் வாக்கிங், 1 மணி நேரம் யோக பயிற்சி பண்ணால் அவன் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் நன்றாக வெளியேற்றப்பட்டு உடம்பில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்புகள் குறையப்பட்டு உடம்பு வனப்போடு அழகாக, நாம் சொன்ன மாதிரி அழகு எது ஆரோக்கியத்தில் தான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.